இந்த வேளையில பாஸ்டர் அவர்களுக்காய் வருகிறோம். அப்பா, ஆவியானவர் உடைய ஊழியக்காரரை மறைத்துக் கொள்ளுங்க. தேவ கரமகனோடு கூட இருக்கட்டும், இருந்து பலத்த காரியங்களை நிறைவேற்றட்டும். அப்பா, என் மகனை கொண்டு சபைக்கு என்ன பேச திட்டம் பண்ணியிருக்கிறீரோ இந்த புது வருடத்திலே, என்னென்ன திட்டங்களையும் தீர்மானங்களையும் உடைய ஊழியக்காரரை கொண்டு நீர் செய்ய நினைத்திருக்கிறீரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ நேர்த்தியாய் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே மகனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நேரத்துல மகனை கொண்டு பேசுகிற வார்த்தையின் மூலமாய் எங்களுடைய இருதயங்களை நீர் தொடப்போகிறதற்காய் நன்றி. எங்களை உணர்வுள்ளவர்களாய் நீர் மாற்றப் போகிறதற்காய் நன்றி. தேவக்கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாஸ்டர் அவர்களை உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். தேவ செய்திக்கு உற்சாகமாய் நம்ம செவி கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் என்று சொல்லுவது கர்த்தர் தனது இருதயத்திலே செய்ய நினைக்கிற காரியம், திட்டமிட்ட காரியம், உங்களை கொண்டும் உங்களின் ஊடாகவும் செய்ய விரும்புகிற காரியம். அதான் சொல்லப்படுகிறது. வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அது முடிந்து விட்டது. ஆமென். அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ ஆண்டவருடைய சிந்தனையிலே, ஆண்டவருடைய திட்டத்திலே அது முடிந்து விட்டது. ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறது தான் எங்களுடைய பிரச்சனை. அவருடைய தழும்பிலால் நாங்கள் குணமானோம். ரைட், பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் வரும் பொழுது அந்த வார்த்தைகளை உற்சாகமாய் நாங்கள் கிரகித்து கொள்ள வேணும். கிரகித்து கொள்வதை விட நாங்கள் ஜீரணித்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அருமையான வாக்குத்தத்தம் உங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்குமிடங்களிலும் குடியிருக்கும். காலையிலே அதற்கு பின்னான அடுத்த வசனத்திலே நாங்கள் தியானித்தோம், ஆனாலும் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நான் இந்த மாலை வேளைக்கு கர்த்தர் எனக்கு இன்னொரு காரியத்தை ஏவி இருக்கிறார். அப்படினாலே அந்த பகுதியிலே நான் இந்த வாக்குத்தத்தமும் தேவன் உங்களுக்கு கொடுத்ததையும் எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். எரேமியாவின் புஸ்தகம். தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கால எல்லையை வைத்து ஆண்டவர் அங்கு சொல்லி கொண்டு போகிறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவர் தனது திட்டங்களை நிறைவேற்றும்படியாக அங்கு செய்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், 18வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக, ஆளுகை செய்கிறவருக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஒரு அரணிப்பான பட்டணமாக மாற்றுகிறேன். ஆமென். அரணிப்பான பட்டணமாகி மாற்றுகிறேன். அது எப்படி இருக்க போகிறதுன்னு சொன்னால், இரும்பு தூணும் வெண்கல மதில்களும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியம் என்று வரும் பொழுது எதிர்ப்புகள் எழும்பத்தான் போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு தடை கொண்டு வர்றான்னு சொன்னால் அது உங்களுக்காக அல்ல, அல்லது உங்களுக்கு எதிராக இல்லை. அவன் செய்கிறது எல்லாம் தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக. ஆமென். ஹல்லேலூயா. என்றால் அவனுக்கு தேவனோடு தான் அவன் போட்டியிடுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுறார், என்ன, நான் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்து உன்னை அழைத்த நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவன் எப்படி அதை நெகேமியா அந்த மதிலை கட்ட தொடங்கினது பொழுது சல்பனாத் என்று ஒருத்தன் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. சல்பனாத் முதலாவது எதிர்த்தான். ஆமென்.
அவன் பெட்டிஷன் எல்லாம் எழுதினான். ராஜாக்கு சொல்லுறான், உமக்கு எதிராக இவன் எழும்புகிறான் அப்படி என்று எத்தனையோ முறைப்பாடுகளை சொன்னான். சரிவரையில்னு தெரிஞ்சவன என்ன சொன்னான், வாருங்க நாங்கள் டீ சாப்பிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா, நாங்கள் எல்லாம் சகோதரர்கள், வாங்க டீ சாப்பிடுவோம். அப்போ நேமியா என்ன சொன்னார், நாங்கள் செய்கிறது பெரிதான வேலை, டீ சாப்பிட்றது வேலை மினக்கேடு. ஆமென். அவன் எந்த உருவத்திலும் வரலாம், சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியிலேயும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார், நான் உன்னை அரணிப்பான பட்டணமாக்குகிறேன். ஆமென், உன்னை இரும்பு தூணாய் மாற்றுகிறேன், வெண்கலம். அப்ப இங்கே 3 காரியத்தை நாங்கள் வடிவாய் பார்க்க முடியும். முதலாவது ஆண்டவருடைய பாதுகாப்பு. நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கிரகிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நீங்கள் உற்சாகமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார், நீங்க ஏற்றுக்கொண்ட வார்த்தை உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுவதற்காக ஆண்டவர் உங்களை அரணிப்பான பட்டணம். அரணிப்பான பட்டணம் என்று சொன்னால் வேதத்தில் அநேக அரணிப்பான பட்டணங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் முதலாவது என்ன எண்டாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு கடந்து வருகிறார்கள், செங்கடலை கடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பட்டணம் வருகிறது. அந்த பெரிய பட்டணத்தை வேவு பார்க்க அங்கு போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. 12 பேர், 12 பலசாலிகள் போனார்கள். 12 பலசாலிகள் போய் எல்லாம் நல்லா இருந்தது என்று பார்க்கிறார். வந்த உடனே சொல்றார்கள், கர்த்தர் சொன்னபடி அது நல்லொரு பட்டணம், பாலும் தேனும் ஓடும் கானான் தேசம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் பிரச்சனை உண்டு. என்னன்னு சொன்னால் அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் என்ன, எல்லாருக்கும் வெற்றி வேணும் வாழ்க்கையில், போராட்டம் இல்லாமல் என்ன வெற்றி? ஆமென், ஹல்லேலூயா. போராடக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இதை நாங்கள் வாழ்க்கையில புரிந்துட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு இங்கே ஈஸியா இருக்கும். ஆமென். அதாவது நாங்கள் சத்துருவானவங்களுக்கு வந்து சொல்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இல்லாத காரியத்தை இருக்கிறது போல எங்களுக்கு காண்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரும் அப்படித்தான் சொல்றார், நான் உங்களுக்காக வைத்திருக்கிறதை உங்கள் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, உங்கள் இதயத்திலே தோன்றவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இதில் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு பிக்சர் ஃபார்ம், எங்களுக்கு இதை போட்டு, அதான் இந்த வாட்ஸ்அப்பாக்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாம் பிக்சர் ஃபார்ம்லாம் வருது. முந்தி நாங்கள் புஸ்தகங்கள் வாசிப்போம். ஆமென். ஆனால் இப்போ எல்லாத்தையும் பிக்சர் ஃபார்ம் பண்ணுறோம். என்ன, எங்களுடைய சிந்தனைக்கு அது ஈஸியாக இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் நெகேமியாவுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை ரணிப்பான பட்டணமாகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல மதிலாகவும் நான் உன்னை ஆக்கினேன். சொல்லுங்க, ஆக்கினேன். ஆக்குவேன் என்று சொல்லவில்லை. வேதத்தை நாங்கள் வடிவா பார்க்கணும். ஆக்கினேனா ஆக்குவேனா? ஆண்டவர் சொன்னார் ஆக்கினேன். அப்ப ஆண்டவர் முடிச்சிட்டார். ஓகே, அங்கு பார்க்கிறோம் நாங்கள், இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் தன் வார்த்தையை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ளே ஒரு 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 பெட்டிக்குள்ளே ஒரு அதாவது ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே ஒரு விசேஷித்த வெளியேற பெற்ற ஒரு திரவியம் இருக்கிறது என்று சொன்னால், இப்போ அந்த பெட்டிக்கு மதிப்பு என்ன? அதால் செய்யப்பட்டதா அல்ல அதுக்குள்ளே இருக்கிறதா? இப்போ நீங்கள் இரும்பு பெட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, இரும்பு பெட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க இல்லை, அதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பை தருகிறார். ஏன்? உங்களுக்குள்ளே அவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் எப்பொழுதும் தன் வார்த்தையை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ இங்கு பார்க்கிறோம், ஆண்டவர் அங்கு எரேமியாவுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கற்பத்திலே அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன், வேறு பிரித்தேன்,
அபிஷேகித்தேன். முதலாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5வது வசனம் சொல்வது, முதலாவது அதிகாரத்திலே, நான் உன்னை தாயின் வயிற்றில் இருந்து உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிந்தேன். எனவே நாங்கள் எல்லாரும் எங்களுடைய அம்மாவோட கற்பத்தில் நாங்கள் உருவாததற்கு முன்னமே ஆண்டவர் அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டார் என்று சொன்னால் இங்கே இருக்குது. நாங்கள் இங்கே தானே பார்த்து கேட்கிறோம், அறிவு இருக்கா உனக்கு? ஆமென். அப்போ ஆண்டவர் திட்டமிடும் பொழுதே அங்கு நிதானித்து விட்டார். ஆமென். நீ கற்பத்தில் தோன்றுவதற்கு முன்பாகவே அங்கு ஆபிரகாம், லேவியை பற்றி சொல்லும் பொழுது சொல்றது, ஆபிரகாமுடைய இடுப்பில் இருந்தான். ஆமென். லேவி எப்போ பிறந்தது? யாக்கோபுக்கு இங்கால. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த லேவி ஆபிரகாமுடைய இடுப்பிலே இருந்தான். அப்போ ஆபிரகாமை கூப்பிட முதலில் லேவியை ஆண்டவர் நியமித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இதில் சிந்தித்தீங்கள் என்று சொன்னால் கர்த்தரை விட்டுட மாட்டீங்க, இறுக்கி பிடிச்சிட்டீங்க. ஆமென். அவரை போல ஒரு தேவன் இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சாஸ்திரம் மந்திரங்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதான் ராஜா சொன்னான், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு, யார் உங்களை என்ற கையிலிருந்து விடுவிக்க முடியும் என்று சொன்னால் அவன் தான் அதிகாரம் உடையவன். ஆனால் ஷாத்ராக் மேஷாக்கு தெரியும் எல்லா அதிகாரமும் என்ற கர்த்தர் இருக்குல்ல. அப்போ அவன் சொல்றான், நாங்கள் விடுவிக்க முடியும், விடுவிக்க விட்டாலும் நாங்கள் உண்மை வணங்க போவதில்லை. எங்களுடைய வாழ்க்கையின் தைரியம் கர்த்தர் யார் என்று அறிவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் என்று அறிய வேணும். நீங்க கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. கோரேசை பற்றி சொல்லும் பொழுது 43வது அதிகாரம் ஏசாயாவில் ஆண்டவர் என்ன சொல்றார்? நானே கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளும்படியாக. பக்கத்தில் பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்ளுங்க. சயின்ஸில் உங்களுக்கு ஹைடெக்கில் தெரியாட்டாலும் பரவாயில்லை, இதே அறிஞ்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாவற்றையும் அறிஞ்சதாக இருக்கும். ஒருவன் மேன்மை பாராட்ட விரும்பினால் கிறிஸ்து இயேசுவை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும். ஞானம், அறிவு எல்லாமே அவர்தான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே அவனுக்கு ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக வைத்தேன் என்று சொல்ல, இங்கே எரேமியா என்ன செய்கிறான்? எரேமியா சொல்றான், ஐயோ நான் சின்ன பிள்ளை. அவன் 20 வயசு 22 வயசு அப்ப. ஆனால் இவன் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவன். அவனுக்கு எல்லா மந்திரமும் தெரியும், தந்திரமும் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு தைரியமும் இல்லை, அவ்வளவு அறிவிருந்தும் தைரியம் இல்லை, அதை பற்றி ஒரு அறிவில்லை. வேதத்தை படிக்கிறது வேறை, வேதத்தை அறிந்து கொள்றது வேறை. இயேசுவை பற்றி அறிந்து கொள்றது வேறை, அவரோடு சம்பந்தம் வைக்கிறது வேறை. இப்போ எங்களுக்கு அநேக பேருக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்னுடைய பிள்ளைகளை நீங்க நித்திரையில தட்டி கேட்டால் வேதம் முழுக்க சொல்லுங்கள். ஆனால் அறிய வேண்டிய விதத்தில் அறியலை. அதுதான் பவுல் சொல்றார். ஏன் சிறு வயதிலிருந்து இப்ப பிள்ளைகள் பாட்டு பாடுது, ஜெபிக்கிறார்கள், நாங்கள் பெற்றார் கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது அவர்கள் தேவனோடு வர வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இங்க எரேமியா சொல்லுகிறான், எனக்கு உண்மை தெரியாது, ஆசாரிய குடும்பத்தில் வந்த நான், எனக்கு எல்லா சரித்திரமும் தெரியும், இஸ்ரவேலுடைய சரித்திரம். நீர் என்ன போய் சொல்லுவேன், நான் என்னத்தை சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? அப்போ ஆண்டவர் அவனுடைய வாயை தொட்டு என்ன சொல்லுகிறார்? இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் உண்டா? சின்னல்ல என்னுடைய மகன் இவற்றை சைஸில் இருக்கேங்க, ஜெய்சன் சைஸில் இருக்கேக்கல, நெடுக பைபிள் எடுத்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவான். அதாவது தன்னுடைய இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பிச்சு கொடுப்பார் எல்லாம். அப்புறம் ஒரு காலம் வந்த உடனே நான் சொல்லுவேன், நீ தேவ சத்தத்தை கேட்கணும். ஜெபிச்சு கண்ணை மூடிக்கொண்டு இருப்பார்.
சத்தம் கேட்கலையே, சத்தம் கேட்கலையே, ஆண்டவர் பேசுகிறார் இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா. எரேமியாவுக்கு அதே பிரச்சனை இருந்தது. என்ன அறிவு இருந்தது, அதை தன்னை சுதந்திரித்துக் கொள்ள தெரியவில்லை. அதில் இருந்து பலனை பெற்றுக்கொள்ள தெரியவில்லை. அதை தெரியாவிட்டால் நாங்கள் யார், எதற்காக உருவாக்கப்பட்டோம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் ஏன் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு என்று சொன்னால், அந்த கிஃப்டை ஆண்டவர் உங்களுடைய தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே வச்சிட்டாரு. அந்த டிஎன்ஏக்குள்ளே எல்லா கிஃப்டும் இருக்குது. இப்போ கெய்சன் வேறு என்ன செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு 50 வருஷத்தில் அங்கே இருக்கிறது. ஆமென். பவுல் அழகாக சொல்றார் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது, நான் உன்மேல் கை வைத்த பொழுது தட்டிவிடப்பட்ட வரங்களை குறித்து நீ அசதியாயிராது. அப்ப வரங்கள் எங்கே இருந்தது? உள்ளுக்குள்ள இருந்தது. ஆனால் அது அறிவில்லாதவரை அது எழும்பி செயல்பட அது அப்படியே மடிந்து போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். இப்போ ஒரு ஊழியக்காரன் வந்து உங்களுக்கு ஜெபிக்கிறார் என்று சொன்னால், ஊழியக்காரனுக்கு தந்த பங்கில கொடுக்குறே இல்லை. நான் சொல்லுவேன், நான் ஒரு 5 தினாரம் தர மாட்டேன், 20 தினாரம் தர மாட்டேன். கர்த்தர் தான் உங்களுக்கு உழைக்கிறதுக்கு பலத்தை கொடுக்கிறவர். ஏற்கனவே உங்களுக்குள்ளே அது இருக்கிறது. அப்போ ஊழியத்திலே சபையிலே வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகள் வரும் பொழுது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒன்றை அது தட்டி விடுகிறது. ஏற்கனவே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? இதோ உன் வாயிலே என் வார்த்தைகளை வைக்கிறேன். ஓகே. ஏன் வைக்கிறார்? பக்கத்தில் இருக்குங்க. ஏன் வைக்கிறார்? காலையில் நான் பாடியோடு சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. ஜோக் இல்லை, சத்தியத்தை விளங்கப்படுத்துறதுக்கு, ஈஸியாக அறிந்து கொள்றதுக்கு அது ஆண்டவர் எனக்கு ஒரு மெத்தட் ஒன்று தந்தார். அப்படி செய்கிறது. ரைட். ஒருத்தர் பசி, 2 பேர் பசியில் இருக்கிறாங்க. சாப்பாடு கொண்டு வந்தவர் ஒருவர் தான். அப்போ ஒருவர் மற்றவரை பார்த்து, அவர் சாப்பிடக்கல, மற்றவர் பார்த்துக்கிட்டார். இவர் கொடுக்க இல்லை. கொடுத்த உடனே இல்லைன்னொடனே இவர் வேத வார்த்தை சொல்லியிருக்கார், உன்னை போல் பிறனை நேசி என்று. ஓகே. சாப்பிட்டு கொண்டு சொல்லியிருக்கார், பிறனிய பொருளை இச்சியாது. ஆமென். வேதத்தை எப்படியும் பாவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒரு அசைன்மெண்ட் தந்துட்டார் என்று சொன்னால், ஒரு காரியத்துக்காக அழைத்து விட்டார் என்று சொன்னால், ஒரு காரியத்தை செய்யும்படி நியமித்து விட்டார் என்று சொன்னால், அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மத்தேயு 28 என்ன சொல்கிறார்? நீங்கள் இந்த சத்தியத்தை எடுத்து செல்லுங்கள், இந்த நற்செய்தியை எடுத்து செல்லுங்கள், புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள், முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். சுவிசேஷம் எடுத்து செல்லும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன சொல்றார்? சுவிசேஷனுடைய பாத அடியை நான் அழகு பார்க்கிறேன். ஆமென். இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் நுணுக்கமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ அவர் இங்கே சொல்லுகிறார், நீ உன்னை சிறுவன் என்று சொல்லாதே, நான் உன் வாயிலே கொடுக்கிறதை, என் வார்த்தையை நீ எடுத்து சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கையை நீட்டி அவனுடைய வாயை தொடுகிறார். அவருடைய வார்த்தை அக்கினியானது. ஆமென். அதான் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் அதை எடுக்கலே உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அக்கினி எழும்புகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்கள் வைத்து தியானிக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, அக்கினி மூண்டதே, அனல் கொண்டதே உம் வசனம் தியானம் செய்கையில். ஆமென். தாவீது சொல்றான், ஆண்டவர் தேடி தேடி அவனுடைய பிரச்சனைகளால வந்து அவன் சொல்றான், நான் என் கையை விருதாவாய் நான் கழுவினேன். எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் இருக்கு? நான் நினைச்சிருக்கேன், வீணா சும்மா போய் ரட்சிக்கப்பட்டேன், கையை உயர்த்திட்டேன்.
அவங்க பாருங்க, அவங்கள நல்லா தானே இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். என்னுடைய மகன் கேட்டான், அப்பா இந்த கிறிஸ்தவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்று. நான் பிறகு வேதத்தை எடுத்து சின்ன வயசுல வேதத்தை எடுத்து ஒரு பாடம் கற்பித்து கொடுத்தேன் என் பிள்ளைகளுக்கு. உலகத்திலேயே வெளியே என்ன பெரிய பணக்காரர் எல்லாம் வேதத்தில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னாங்களுக்கு புரியாததினாலே நாங்கள் இந்த உலகத்து செல்வங்களை மாத்திரம்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றார், என் கரத்தை நான் உனக்கு வைக்கிறேன், என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். எதற்காக? 10வது வசனத்தை பாருங்க. பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாரம் உங்களுடைய கையிலே, கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய கருத்திலே இருக்கு. எப்படி அது வந்தது? அவர் வார்த்தையை வைத்ததினாலே. அப்ப கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆமென், சத்துருடைய தந்திரங்கள் வாய்க்காதே போகும். ஏன்? எல்லா பாவ கட்டுக்கள், எல்லா பில்லி சூனிய கட்டுக்கள், எல்லா சாபத்தின் வல்லமையை நீ உடைக்க முடியும். கர்த்தர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆமென். அந்த அறிவை நீ அடைய வேண்டும். அந்த அறிவு கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே இருப்பதினால் தான் வர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் எல்லாத்தையும் தெரிந்து தெரியாது போல இருக்கிறான். ஆண்டவர் இந்த வார்த்தையை வைத்த உடனே அடுத்த வசனம் சொல்றது, ஆண்டவர் நியமியா பார்த்து கேட்கிறார், இப்போ நீ என்னத்தை காண்கிறாய்? என்னத்தை காண்கிறாய்? அப்ப வார்த்தை உனக்குள்ளே வரும் பொழுது தேவ தரிசனங்கள் உனக்குள்ளே வருகிறது. வார்த்தை உனக்குள்ளே வரும் பொழுது தேவ திட்டத்தை நீ காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் சபைக்கு வைத்திருக்கிற ஒரு காரியம், நல்ல காரியம் என்னன்னு சொன்னால், ஆமென், ஹல்லேலூயா. ரெடியா கேட்கிறதுக்கு? ஆமென். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆமென். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவதூதர்களுடைய நடமாட்டத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். தேவதூதர்கள் மேலும் நீங்க ஜெபிக்க தொடங்கினோன்னா, இப்போ இவ்வளவு காலம் ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய தேவதூதர்கள் அங்கே மேலே தூங்கி கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபிக்க தொடங்கினோடனே அங்கே தேவதூதர்கள் ஓடி ஓடி திரிகிறார்கள். உங்களுடைய ஜெபங்களை தூப வர்க்கமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். யோசித்து பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இங்கு குவைட்டி மேரெல்லாம் கதாமா வச்சு தான் ஆட்டி படைக்கிறாங்க. ஆண்டவர் தேவதூதரை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியம் சொன்னா உங்களுக்கு கிரகித்து கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். நான் அதிகமாக இதை பயன்படுத்தணும். நாங்கள் பயன்படுத்தி பழக வேண்டும். ஆமென். நாங்கள் இப்போ எடுத்த எங்களுடைய பில்டிங்கில் கார் கொண்டு வந்து சும்மா அடிப்பாங்க. என்ன இந்தி மிஸ்கின் தானே, ரைட்? குவைட்டிஸ் வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் என்னத்தை வச்சாலும், நோ பார்க்கிங் வச்சாலும் அவன் அடிச்சுட்டு தான் போவான். ஒரு நாள் இந்த காரியம் எனக்கு வந்து ஞாபகம். அப்படி ஆண்டவர் தூதரில் வச்சிருக்கிறாரே, உன் பாதம் கல்லில் இராதபடி அவர்கள் உன்னை கரங்களிலே ஏந்தி கொண்டு போகிறார்களே. ஒரு நாள் காலை ஒளிமிச்சனே எனக்காக வைத்திருக்க தூதர்களே, இந்த இடத்துல இனிமேல் கார் பார்க் பண்ணக்கூடாது. நடக்குது. தூதர்கள் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அத்தாரிட்டி, டேக் தி அத்தாரிட்டி. உங்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபிச்சது போதும், பேசுங்க.
ஹல்லேலூயா. ஆண்டவரை சுகமாக்கும் என்று சொல்லாமல் சொல்லுங்க, நான் சுகமானேன், பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வசனம் உங்களுக்குள்ளே பெருக 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 உங்களுடைய சிந்தனையின் வடிவம் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஜாக் ஹேவர்ட் என்று ஒரு 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 ஸ்பிரிட் ஃபில் பைபிள் எழுதினவர். போஸ்ட்குவார் சர்ச் என்று கேள்விப்பட்டீங்களோ தெரியாது. போஸ்ட்குவார் சர்ச் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் சர்ச். அவர் ஒரு 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 சாதாரண சடங்காசார பாரம்பரிய சபையிலே தான் அவர் போதகராக இருந்தார். அவர் போதகராக இருக்க பிரசங்கிச்சு போட்டு சிகரெட் அடிப்பார். அப்போ அதால் சபையில் குழப்பம் வந்துடுது. அப்போ இவர் விட்டுட்டு போகவும் விடவே முடியவில்லை, சிகரெட்லேருந்து வெளியிலே வரவும் முடியவில்லை. அப்போ இவர் நெடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாராம், ஆண்டவரே இந்த பழக்கத்திலிருந்து என்ன விடுதலை ஆக்கணும். விடுதலை கிடைச்ச மாதிரி தெரியல. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், நீ ஒவ்வொரு முறையும் சிகரெட் குடிக்கும் பொழுது நீ சொல்லு, நான் சிகரெட் குடிக்கிறவன் இல்லை. ஆமென். நான் குடிக்காரன் இல்லை. ஒரு கிழமை அதையே சொல்லி சொல்லி குடிச்சாராம். ஒரு கிழமை முடியாது, தனக்குத்தானே கேட்டாராம், நான் குடிகாரன் இல்லையாடா, ஏன் குடிக்க வேணும்? எங்களுடைய சிந்தனை வடிவம் என்று சொன்னால் அதிகமான கட்டுகள் இல்லாமங்களுக்கு சிந்தனையில் தான் சத்துரு போடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏவாளோடு சிந்தனையிலே தான் அந்த இதை கண்ட உடனே, அந்த காரியத்தை சொன்ன உடனே, நீங்கள் சாக மாட்டீங்கள், கர்த்தர் உங்களுக்கு போய் சொல்லிட்டார், நீங்கள் அதை சாப்பிடலாம். இப்போ அதுக்கிடையில் எத்தனை தடவை இந்த ஏவாள் இந்த மரத்தடியில் இருந்திருப்பாள். ஆமென். ஆடு மாடுகளுக்கு பேர் வச்சதே மரத்துக்குள்ளே இருந்தான். அந்த பழத்தை எத்தனை பார்த்தவே அதை பற்றி ஒரு அருகதை இல்லாமல் தான் இருந்தவங்க. ஆனால் சத்துரு சிந்தனையில போட்ட உடனே வேதம் சொல்லுது, அது பார்ப்பதற்கு அழகாகவும் ருசிக்கப்படக்கூடியதாகவும் இச்சிக்கப்படக்கூடியதாகவும். அப்ப எங்களுடைய சிந்தனை தான் ப்ராப்ளம். தேவனுடைய வார்த்தை எங்களுடைய சிந்தனையை கூர்மையாக்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதான் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்போ வர்றதுக்கு முதலும் என் சபைக்கு நான் சொன்னேன், நல்ல அபிஷேகம் ஆக்கள் எல்லாம் நிரம்பி அந்த அப்படி இப்படி என்ற அப்புறம் நான் சொன்னேன், ஓகே, இதை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 3 காரியம் செய்ய வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நிற்காமல், பரியாசக்காரரோடு இராதீங்க, வீண் பேச்சுக்களை விட்டுடுங்கள் என்று சொன்னால், நீங்கள் பேசுகிற வீண் பேச்சுக்களினாலே நாங்கள் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டி வருகிறது. அது ஒரு பிரயோஜனம் இல்லை. வீண் பேச்சுக்கள் மற்றவர்கள் விழுந்து விட. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் இதிலே நாங்கள் 3 காரியத்தை நாங்கள் விட்டு விட வேண்டும். 3 காரியத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன், தியானமாயிருக்கிற மனுஷன் பிரியமாயிருக்க வேண்டும். பிரியமாயிருந்தால் தான் தியானமாயிருக்கலாம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சோ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தையை நான் உன் வாயிலே வைத்துகிறேன். ஆமென். இப்ப நாங்கள் பேசுகிறோம், பாஸ்டர் பேசுகிறார். இது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய வீடு, இந்த பலிபீடம் பரிசுத்த பலிபீடம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கிருந்து பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், வேதம் என்ன சொல்றது? ஏசாயா 55க்கு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 தொடக்கம் 13 மட்டும். ஏசாயா 55. Amen. Hallelujah. ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே நான் இலகுவாக சொல்ல வழிகிட்டால், ஆண்டவர் சொல்கிறார், அப்படியே என் வாயிலிருந்து
புறப்புற வார்த்தைகள். இப்ப ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிறது. வார்த்தை ஆகிய கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இங்கே இருந்து தனது வார்த்தைகளை தான் வெளியில, நான் இப்பொழுது பேசுகிறது தேவனுடைய வார்த்தைகள். ஓகே, இப்ப தேவனுடைய வார்த்தைகள் நான் பேசும் பொழுது அல்லது பாஸ்டர் பேசும் பொழுது அதை நீங்கள் எடுக்கும் பொழுது அது போய் செய்ய வேண்டியதை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து முடித்து தான் அது திரும்பி வரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். சிந்தித்துக் கொண்டிருந்து பிரயோசனம் இல்லை. இப்ப நான் உங்களிடத்துல வந்து உங்களை பார்த்து கொண்டே நிற்கிறேன். நான் இப்ப எனக்குள்ளே நான் சொல்றேன், பிரதர் நல்ல பிரதர், பிரயோசனம் இருக்குமா? இல்லை. அப்ப வார்த்தையை பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். நன்மையை பேச வேண்டும். செயல்படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இட்ஸ் லைக் என்ன சொல்றது, டேட்டா சிம்மை நாங்கள் கையில் வச்சிருக்க மாதிரி. எத்தனை டேட்டா சிம் வச்சாலும் பிரயோசனம் இல்லை, நாங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணாவிட்டால். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ண வேண்டும்? நாங்கள் பேசுவதன் மூலமாக. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை உனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் உன்னை அரணிப்பான பட்டணமாய் நான் மாற்றி இரும்பு தூணையும் வெண்கல மதிலையும் வைத்திருக்கிறேன். என் வெளியிலிருந்து அது ஊடுருவி வந்து அது உனக்குள்ளே இருந்து உனக்குள்ளே அது அது தாக்கப்படாமல் இருக்கும்படியாக அவர் சுற்று மதிலாக இருக்கிறார். ஆமென். அதான் நீங்கள் ஐக்கியமாய் வருவது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமுமானது. முப்பிரி நூலை உடையாது. அப்ப நாங்கள் ஐக்கியம் கொள்ளுவது மிகவும் முக்கியம். ஏனென்று சொன்னால் அங்கு ஆண்டவர் அங்கு வெண்கல மதிலை எங்களை சுற்றி வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், நீ என் வார்த்தையை நீ உனக்குள்ளே வைத்திருக்கும் வரை நான் உன்னை பாதுகாப்பேன். ஆமென். அது மாத்திரமல்ல, என்ன சொல்றார்? அவனிட கேட்கிறார், நீ என்னத்தை காண்கிறாய் என்று. அவன் சொல்றான், வார்கோதுமை மரத்துடைய இழலை காண்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? இப்பதான் சரியா வார, இப்பதான் சரியான இதுக்கு வர்றாய். தன்னாமுறை கேட்கிறார், இப்போ என்னத்தை காண்கிறாய்? ஆண்டவர் கைட் பண்றார். சொல்ல நாங்கள் தவறாக நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவர்களுக்கு திரும்பவுமாய் காட்டி, இப்போ என்னத்தை பார்க்கிறாய்? அவன் சொல்றான், பொங்குற பானையை பார்க்கிறான். அவன் சொன்னான், இன்று என் வார்த்தையை நான் நிறைவாக்குவேன். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். இதோ என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். அதன் பிறகு ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தையை நான் நிறைவாக்க போகிறேன். 2026 வருஷம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ என் வார்த்தையை எடுத்து இந்த சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீ பிடித்து அதை உனக்குள்ளே நீ வைத்திருப்பாயானால் நான் அதை பார்க்கிறது மாத்திரமல்ல, பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு பரிகாரம் தேடுவது மாத்திரமல்ல, நான் அதை நிறைவேற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அதான் பாஸ்டர் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கேன். எனக்கு அதான் உண்மையில பிடித்த ஒரு காரியம். அதைத்தான் இந்த செய்திகளை நான் கொண்டு வர இருந்தேன். ஆனால் பாஸ்டர் சொல்லிட்டார், தேவ வார்த்தை வரும் பொழுது, ஆமென், அதை நீங்கள் எடுத்து பிடித்தீங்கன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு ஒரு உற்சாகம் வருகிறது. அதை நீங்கள் அங்கு நாட்டுகிறீர்கள். அது பலனை கொண்டு வர போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் விருதாவாய் வார்த்தைகளை அனுப்புவதல்ல, அதற்குரிய காலங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஜெபிக்கும் பொழுது அதை நாங்கள் பேச வேண்டும், வார்த்தையை கொண்டு ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் ஜெபிக்கிறேன்னு சொன்னா அப்படியே இருப்பாங்க, யோசித்துக் கொண்டிருப்பாங்க. பக்கத்தில் பார்த்து, சிந்திக்கிறது ஜெபம் அல்ல.
பேச வேண்டும். ஜெபம் பேசுதல். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் உன் இதயத்தின் நினைவுகளை என்னிடத்திலே கொண்டு வா. இந்த டிப்ஸுகளை தாரேன். இந்த சிக்கன் நாக்கெட் கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தாரேன். ஓகே. ஆண்டவர் சொல்றார், உன் இதயத்தின் நினைவுகளை என்னிடத்திலே கொண்டு வா. அதுக்கு அங்கால இன்னொரு வசனம் சொல்லுது, உன்னை நான் தூரத்தில் இருந்து அறிந்து கொள்றேன், உன் நினைவுகளை எனக்கு தெரியும், உன் வாயிலே வார்த்தைகள். அப்ப ஏன் ஆண்டவர் சொல்றார், நீங்க வந்து ஜெபிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த தரிசனம் வரும். ஆமென். உங்களுக்கு அந்த தரிசனம் வரும். நீங்க பிள்ளைகளுக்கு பழக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நான் அப்படித்தான் பழக்கினேன். ஜனவரியிலேயே அவர்கள் தொடங்கிடுவார்கள். பாப்பா, டிசம்பர் வருதுதானே, கிறிஸ்மஸ் வருதுதானே, அதுக்கு எனக்கு இது வேணும். ஓகே. அப்போ நான் சொல்லணும், ஓகே, அதோடைய படத்தை கொண்டு வா. படத்தை கொண்டு வந்து சிவரில் ஒட்டி போட்டு சொல்லுவேன், ஜபி, பார்த்து பார்த்து ஜபி. ஆமென். ஹல்லேலூயா. தரிசனம் வர வேண்டும். வேத வார்த்தைகளை பார்க்கும் பொழுது தரிசனம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். இப்போ நீங்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் நான் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். என்னோட ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உங்களை நான் பெருகவே பெருக செய்வேன், இடங்கொள்ளா மட்டும் ஜனங்களை கொண்டு வந்து தருவேன் என்று. ஆமென். அப்போ ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேசும் பொழுது, ஆமென், 5 பேர் இருந்தாலும் 50,000 பேசுகிற மாதிரி தான் பேசணும். தரிசனம். பக்கத்தில் பார்த்து தரிசனத்தை பாருங்க. ஆமென். கர்த்தரது செயல்படுத்துகிற அந்த முடிவை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அது நடைபெறும் என்ற நிச்சயம் எங்களுக்கு வர வேண்டும். கர்த்தர் சொன்னதை செய்கிற தேவன். அப்ப இந்த 2026 ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானமான நிலையான இடத்தை நான், வாசஸ்தலத்தை நான் தருவேன். இன்றையில இருந்து அதை தரிசனமாய் வைத்து நாங்கள் ஜெபிக்க தொடங்க வேண்டும். ஆண்டவரே, அதை நீ தருகிறதுக்காக நன்றி. தாரும் என்று நாங்கள் கேட்கவே இல்லை. ஆண்டவரே, நீர் அதை நியமித்து விட்டீர். ஆமென். ஹல்லேலூயா. நீர் நியமித்து விட்டீர், நீர் தரப்போகிறீர், அதற்காக நான் ஆயத்தமாகிறேன். ஆமென். அதன் காலையில் நான் சொன்னேன், பாஸ்டராக்கள் ஆலோசகர்கள் எல்லாம் சேர்ந்து 3வது சொன்னாங்க, இடம் பெருசாக வேணும், தேட வேணும், ஜெபிக்க வேணும், ஜனங்கள்கிட்ட போய் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். பக்கத்தில் பார்த்து புறப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் எங்களுடைய சபையில் சொல்லுவேன், சும்மா அங்கே இங்கே அங்கே அந்த அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே அலையாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு இங்கே சபையில் கொடுக்கிற போதனை போதும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருந்தார் என்று சொன்னால், உங்களை வளர்க்க, உங்களை போஷிக்க, உங்களை உருவாக்க, ஆமென், கர்த்தர் சபைக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி, ஆமென், ஹல்லேலூயா. சில சமயங்களில் நாட்கள் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயத்தோடு நாங்கள் நிற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை தாங்க, நான் பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நாங்கள் வார்த்தைகளை நாங்கள் பேச பழக வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திற்கு வாசிப்போம். அப்ப வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்னால், யார் செயல்படுத்த போகிறார்கள்? அந்த வார்த்தைக்கு புறத்தாலே இருக்கிற வல்லமை யாருடையது? கர்த்தருடையதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு.
ஆமென். அதற்காக நாங்கள் இன்னமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாங்கள் விசுவாசித்து பிடித்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். லூக்கா 1:37 என்ன சொல்லுகிறது? என் வாயில் அவருடைய வார்த்தைகள் ஒன்று தன்னும் செயல்படாமல் நிலத்திலே விழாது. ஆமென். ஹல்லேலூயா. சோ இன்றிலிருந்து நாங்கள் விசுவாசிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். வானமும் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்த பொழுது ஒழுங்கில்லாமல் தான் பூமி இருந்தது. அவருடைய வார்த்தை தான் ஒழுங்குபடுத்தினது. ஒழுங்கற்ற வாழ்க்கையை தேவ வார்த்தை தான் ஒழுங்குபடுத்த முடியும். ஆமென். சோ இன்றிலிருந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சபையினுடைய பங்கு. உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் உங்கள் சாப்பாட்டுக்காக ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை வைத்து ஜெபியுங்க. ஆமென். தேவன் கொடுத்த தரிசனம். ஆமென். ஹல்லேலூயா. சபை பெருகும் பொழுது நீங்களும் பெருகுவீர்கள். சபை ஸ்திரப்படும் பொழுது நீங்களும் ஸ்திரப்படுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை அது உங்களுக்கு செய்து கொண்டிருக்கும். ஆண்டவர் தீவிரமாய் என்று சொன்ன அந்த வார்த்தை நான் எப்பொழுதும் என்னுடைய தியானத்தில் நான் இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை தான் பிடிச்சு கொள்வேன். காலமே நான் சொன்னேன் ஆனாலும். ஆமென். அப்படியானது தீவிரமாய் என்று சொன்னால் அதை செய்து முடிக்கும் வரை அவர் கண் விழித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறார். சிந்தித்து பாருங்க. சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர், சர்வ லோகாதிபதி உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதை காத்து கொள்ள வேண்டும் என்று அவர் அதற்கேற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதை கண்டு நீங்க சோர்ந்து போவாங்க. பாஸ்டர் சொன்னார், இதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. குழப்பங்கள் வருதா? ஆண்டவர் ஏதோ ஒன்று நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். ஏதோ ஒன்று நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த வசனம் சொல்றது 19வது வசனம். ஆண்டவர் அங்கு காடுகளை அழிக்கும்படியாக கல்மழையை பொழிகிறார். ஏன்? இவர்கள் இங்கிருந்து பார்க்கும் பொழுது காடு தெரியுது. விதை கையில இருந்தாலும் காடா இருக்குதே. காட்டில் போய் என்னத்தை செய்கிறது? தண்ணி இல்லையே, தண்ணி வராது, என்னத்தை செய்கிறது? ஆண்டவர் கல்மழையை பொழிந்தார். பொழிந்தோடனே அவ்வளவும் பள்ளமாயிட்டது. பள்ளமான உடனே நீரோடைகள் வர தொடங்கிட்டது. அந்த வசனம் சொல்லுது, ஆடு மாடுகள் ஜீவன்களை கொண்டு அந்த வழியிலே சென்று விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் சந்தர்ப்பத்தை தரும் பொழுது அதுக்குள்ள டக்குன்னு நாங்கள் போயிடணும். ஆமென். ஹல்லேலூயா. எரிகிற வீட்டிலே புடுங்கினது லாபம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சு கட்டு கொடு. ஆமென். நான் இந்த சாட்சி சொல்லி இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட கூரை ஒன்று தான் மிஞ்சி போயிருக்குன்னு சொன்னார். காத்தடிக்க கூரையும் போயிட்டு. என்ன பாஸ்டர் வீட்டை தருவாருன்னு சொன்னீங்க, நீங்கள் கூரையோடு போயிட்டு. அப்புறம் பார்த்தா ஒரு 2 மாதத்தில் இன்சூரன்ஸ்காரன் வந்திருக்கிறான் இந்த கவர்மெண்ட்ல இருந்து. வந்து அப்போது இது எப்படி நடந்துட்டுதா? இப்போ பாருங்க, ஸ்ரீலங்காவில் இந்த அழிவு வந்திருக்கல்ல. ஆமென். மண் குடிசி எல்லாம் கல்வீடாக மாறிட்டு. ஆமென். இந்தியா ஒரு கரையால் 350 என்ன மில்லியன் கொடுத்துருக்கு. மற்ற நாடுகள் கொடுத்துருக்கு. இப்போ மண் வீட்டில் இருந்தவங்களெல்லாம் கல் வீடு கட்ட அங்கே கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஆமென். அழிவுகள் சில வேளையில் நன்மைக்கு எதுவாயுது. அதை கண்டு நாங்கள் பயப்பட, தேவன் தனது காரியங்களை நடப்பிக்கிறார். அக்கிரமக்காரன் அழிகிறது தான். ஆனால் தேவ பிள்ளைகள் ஒரு பொழுதும் அழிவை காண்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நான் செய்தியை முடிக்கிறதுக்காக நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவ வசனத்தை தரிசனமாக அல்லது ஒரு படமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஜெபிக்கீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது அப்படியே ஆகும். தேவனால் கூடாத ஒரு காரியம் இல்லை. நீங்கள் எதை தரிசனமாய் பார்க்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வாஞ்சியாயிருக்கிறார்.
ஆமென். ஹalleluya. Praise be to God. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகையால் இந்த வருஷத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு நீங்க நில்லுங்க. கர்த்தருடைய ஒரு வார்த்தை கேளுங்க. ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கர்த்தரிடத்திலே கேளுங்க. ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எங்கேயோ இருந்து தோன்றவில்லை. அது ஊழியக்காரனுடைய பாரமாயிருந்தது. ஆமென். ஹalleluya. நான் ஒரு ஊழியக்காரன்றபடியா சொல்லுகிறேன். ஆத்துமாக்கள் வரும் பொழுது, இடம் இல்லாமல் இருக்கும் பொழுது நாங்கள் தவிக்கிற தவிப்பு. ஆனால் கர்த்தர் அந்த தவிப்பை காண்கிறார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நாங்கள் இந்த எங்களுடைய நியூ இயர் சர்வீஸுக்கு நாங்கள் பெரிய ஹாலை கேட்குறோம். அங்கே இருக்கிறவர்களே நாங்கள் தெலுங்கு சபைக்கு அடுத்தது நாங்கள் ஸ்ரீலங்கனுங்கிற காங்கிரிகேஷன், பெரிய காங்கிரிகேஷன். ஆனால் எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன ஓடியை தான் தருவாங்க. நாங்கள் எப்பொழுதும் ஜெபிச்சு கொண்டே வந்தோம். எனக்கு தெரியும் ஆண்டவர் தருவார். முதல் நாள் வரை அவங்க சொல்லி போனாங்க, இல்லை இந்த சின்ன இடுக்கணத்துக்கெல்லாம் நீ போக வேண்டும். நான் எங்கட சபையில் இருந்த ஊழியக்காரர்கள் சொன்னேன், பெரிய ஹால், அந்த ஹாலுடைய சைஸை எடுங்க, கேட்டுன்னு போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க, அதெல்லாம் வரும். நாங்கள் அது கேட்டுன்னு கடையில் பார்த்து பிக்சரே எடுத்து வச்சுட்டோம். இதுதான் மாஸ்டர் கிடைக்குமா? கிடைக்கும். இரவு 10 மணிக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு உங்களுக்கு இந்த பெரிய ஹால் தான் உங்களுக்கு. ஆமென். ராவை டெக்கரேட் பண்ணியே முடிச்சுட்டோம். ஏன்னா ஆயத்தமாக இருந்தோம். நான் சொல்லி போட்டேன், ஆயத்தமாக இருங்க, நிச்சயமாய் கர்த்தர் கொண்டு வருவார் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஆமென். ஹalleluya. ஸோ அப்படி நாங்கள் கேட்க வேண்டும். அது ஒரு நாளைக்கு நாங்கள் பெரிய ஹாலில் இருந்தாலும் ஆமென் ஹalleluya ஒரு கௌரவமாய் நாங்கள் இருக்கக்கூடிய. ஸோ கர்த்தர் நிச்சயமாக ஊழியக்காரருடைய பாரத்தை பார்க்கிறார், ஜெபத்தை பார்க்கிறார். சபையினுடைய நீங்கள் அதோடு இணைந்து கொள்ளும் பொழுது சபையினுடைய தரிசனம், கர்த்தர் மீதியான காரியங்களை செய்வார். தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் எழுந்து நிற்போம். தேவனை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். தேவன் நல்லவர், கிருபை நிறைந்தவர், உன்னதமானவர், உண்மை உள்ள தேவன், அதிநீதி உள்ள தேவன். சொல்லியும் நான் செய்யாமல் விடுவேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. மகிமை நிறைந்த கர்த்தர், மாட்சிமை பொருந்தின தேவன், உன்னதமான தேவன். ஆனபடினாலே பயப்படாதீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதினாலே பயப்படாதீர்கள். ஆமென். ஹalleluya. அருமையான பாட்டு ஒன்று இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து கர்த்தர் கொடுத்த பாட்டு ஒன்று இருக்கிறதா, ஒரு முறை வரும் பொழுது நான் படிப்பேன். ஆமென். ஹalleluya. பயப்பட வேண்டாம், நீங்கள் திகைத்திட வேண்டாம், கர்த்தர் உன் பட்சத்திலே இருப்பதினாலே. ஆமென். ஹalleluya. உன்னை அரணிப்பான பட்டணமாய் மாற்றிவிட்டேன். உனக்கு விரோதமாய் எழும்புற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஹalleluya. குற்றப்படுத்துறவன் குற்றப்படுத்துவான். இன்னொரு வார்னிங்கை கொடுத்துட்டே நான் போறேன். வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷத்துல சகோதரர்களை குற்றப்படுத்தவன் அங்கே நிற்பனா. ஆமென். ஹalleluya. ஆனால் நீங்கள் வார்த்தையிலே நிற்கும் பொழுது சத்ரு எந்த இடத்துல வந்து நின்றாலும் பரவாயில்லை, நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே உமது வார்த்தையை நான் உட்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, ஏற்ற வேளையிலே அது எனக்குள்ளே இருந்து வெளிப்படும் பொழுது அந்த வார்த்தை விருதாவாய் திரும்பி வராது. எஸ், அதை ருசி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். இந்த வார்த்தை தீவிரமாய் நிறைவேறும். நாங்கள் ஜெபித்தோமானால், நாங்கள் ஒருங்கிணைந்தோமானால், இது தேவனுடைய காரியம். சபை கட்டுதல் தேவனுடைய காரியம். ஆனால் எங்களுக்கு கட்டுறதுக்கு அவர் வார்த்தையின் வல்லமையை தருகிறார். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சபையார் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த தரிசனத்துக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறீர்கள். 26வது வருஷத்துல
2026 இந்த தரிசனத்துக்குள்ளே என்னை பங்காளியாய் நீர் கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. இந்த திருவிருந்துகளை வரும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இது புதிய உடன்படிக்கை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். நீ என் பங்காளியாய் வரும் பொழுது நான் உன் பங்காளியாய் வருவேன். உன்னை நான் கைவிடுவதில்லை. நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரை விட மாட்டேன். கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் உண்மை நாங்கள் சேவிப்போம். ஆண்டவரே, கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் பொய்யுறியாத தேவன். மற்றவருடைய முகத்துக்கு அஞ்சாதே. மனுஷருடைய முகத்துக்கு அஞ்சாதீர்கள். மனுஷரை பிரியப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய வழியை விட்டு விடாதீர்கள். அது ஒரு நாளாய் இருந்தால் என்ன, ஒரு நிமிஷமாய் இருந்தால் என்ன, இல்லை என்றால் இல்லை, ஆம் என்றால் ஆம். கர்த்தருடைய நீதியிலே நில்லுங்கள். நீங்கள் எழுந்து நிற்கும் பொழுது கர்த்தர் தன் சிங்காசனத்தில் இருந்து எழுந்து நிற்கிறார். எஸ், பரலோகத்திலே அதான் நடக்கிறது. நீதிக்காக நீ காலடி எடுத்து வைக்கும் பொழுது, நீதியின் பாதையிலே நடக்க நடக்க எழும்பும் பொழுது கர்த்தர் உன்னோடு சேர்ந்து நிற்கிறார். எழும்பி, நான் உனக்கு முன்னாக சென்று பாதைகளை செவ்வை பண்ணுகிறேன் என்று சொல்ல. நீங்கள் ஒரே ரூமிலே இருக்கலாம். அவன் என் ரூம்மேட்டா இருக்கிறானே, எப்படி நான் சொல்ல முடியும்? கர்த்தர் வார்த்தைகளை கொடுப்பார். எப்படியாய் பேச வேண்டும் என்று சிந்தனையிலே போட்டு குழம்பாதீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் தருவார். கர்த்தரை காண வேண்டும் அவர்கள். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த வேளையிலே நாங்கள் திருவிருந்துக்கு ஆயத்தமாக இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே தனது சீஷர்களுக்கு சொன்னார். ஏன்னா அநேக காரியங்கள், அவர்கள் 3.5 வருடம் இயேசுவோடு இருந்தார்கள். அநேக காரியம் அவர்களுக்கு தெளிவாயில்லை. எம்மாவுக்கு போன 2 சீஷர்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாவற்றையும் அங்கு அற்புதங்களை கண்டார்கள், அதிசயங்களை கண்டார்கள், தேவனுடைய மேன்மையை கண்டார்கள். தேவனோடு மலை உச்சியிலே மறுரூபமாயிருந்தார். அவர்கள் கிறிஸ்து மரித்து விட்டார் என்று சொன்ன உடனே அவர்கள் மனம் சோர்ந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னதை நம்பவில்லை. அவர்கள் கண்ணாலே கண்ணதை மாத்திருந்தார். ஆனால் வார்த்தையிலே அவர்கள் காணவில்லை. இயேசு சொன்னார், நான் மரிப்பேன், ஆனால் உயிரோடு எழுப்பேன். அதை கண்டவர்கள் வந்து சொன்ன பொழுது அவர்களாலே நம்ப முடியவில்லை. இயேசு ஆரம்பத்தில் இருந்து தனது மரணம் வரை அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார். அறிவிருக்கிறது நல்லது. ஆனால் அவர்கள் இரவு வந்த பொழுது, அந்த இரவு அவர்கள் உணவை அருந்த வெளிக்கிட்ட பொழுது, ஆண்டவர் அப்பத்தை பித்து அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த உண்மையான உடன்படிக்கையை அவர்கள் கண்டார். என்னுடைய ஜெபம், இன்றைக்கு நீங்கள் இதிலே பங்கடையும் பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள. அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பித்து அவர்களுக்கு கொடுத்து சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற எனது சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் இதிலே பங்கடையுங்கள். அந்த படியை அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர்கள் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்து சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற பாவ மன்னிப்புக்குரிய ஒரு புதிய உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கு. நீங்கள் கூடி வரும் பொழுது இதிலே பங்கடையுங்கள் என்று சொன்னார். இந்த ராப்பொழுதிலே அவர் உங்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை செய்ய விரும்புகிறார். அந்த உடன்படிக்கை என்னவென்று சொன்னார், நீங்கள் என் வார்த்தையை விசுவாசித்து என் வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால்
அந்த வார்த்தையை நான் தீவிரமாக உங்களுக்கு நிறைவேற்ற, இது எங்களுக்குள்ளாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு கிருபை, எங்களுக்குள்ளாய் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு மெய்யான காரியமாய் அமைந்து, நாங்கள் அதை தாமதிக்க செய்யலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தாவே, இந்த வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் நல்லவரும் கிருபை நிறைந்தவரும் அதிசயங்களை காண செய்கிற தேவன், அற்புதத்தின் தேவனுமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த ராப்போஜனத்தின் ஆண்டவரே ரகசியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்களும் இது பங்காளிகளாய் வருகிறோம். வார்த்தையாகிய இயேசுவோடு பங்காளிகளாய் புத்திர சுவிகாரத்துக்குள்ளே வந்து குமாரனோடு பங்காளிகளாய் வருகிறோம். இதிலே பங்கடைகிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அவருக்குள்ளாய் நீர் வைத்திருக்கிற, அவர்களுக்குள்ளாய் நீர் வைத்திருக்கிற தாளந்துகள், வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆண்டவரே ஒரு திரவியமாய் இருக்கிறது. அது வெளிப்படும் வரை இவர்களோடு கிடந்து இவர்களை காத்துக்கொள்ளுங்கள், இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென். இது கர்த்தருடைய பந்தியாய் இருக்கிறது. ஆகையால் நாங்கள் நிதானித்து பங்கடைவோம். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இதில் பங்கடைவது தகுதி அல்ல. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இதில் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் குற்றமற்றவர்களாய் அதிலே பங்கடைந்தால் இது எங்களுக்கு ஆரோக்கியத்தை, பலத்தை, எங்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வரும். ஆமென். நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். நான் அறிக்கையை வாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் அந்த அறிக்கையை சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் என்னில் வாசமாய் இருக்கிறார். நான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். நான் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிப்பேன். நான் பரிசுத்தர் ஆலய அபிஷேகம் பெற்று சகலத்தை மறைந்திருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படியே என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் இருளின் அதிகாரத்தில் நின்று அன்பின் குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்துக்கு மாற்றப்பட்டு விட்டேன். ஆகவே வியாதி என்னை தொடுவது இல்லை. கர்த்தரின் வாசல்களின் தாழ்பாட்களை பிளப்படுத்தி என்னிடத்தில் உள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என் பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம். என் கற்பத்தின் கனி அவரால் எனக்கு கிடைத்த பலன். மனைவியாகிய நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல புருஷனாகிய நான் என் மனைவியின் இடத்தில் அன்பு கூறுவேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் இன்றைக்கும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தப்பட்டபடினாலும் தீவிரமாய் அதை நீ நடப்பிக்க போறதுனாலும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆகையால் இந்த பிள்ளைகளை நான் உமது நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவார். அவர் தனது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து கிருபையாயிருக்க கடவர். அவர் தனது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்திலே கொண்டு செல்ல கடவர். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்து என்றும் மாறாத கிருபையும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தலும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென்.